மாலு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாவும், சிறப்பாவும் இருக்கும். இந்த வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு வழியா டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்படியே நம்ம கம்பெனி டிரான்ஸ்போர்ட் வந்து ஏறி உட்காந்தாச்சு. நம்ம டிரைவர் பேர் சித்தி. அவரும் இந்தியா தான், ஆந்திராக்காரரு. நானும் என்னோட கம்பெனி டிரைவர் சித்தியும் ஜாலியாக பேசிட்டேவும் இந்த கோய் சிட்டியோட வியூவை பார்த்துட்டு அவர் ட்ரை பண்ணுறதையும் பார்த்துக்கிட்டு அப்படியே சாங்கை கேட்டுட்டு ஜாலியாக கிளம்பிட்டோம். போகிற வழியில் அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம கம்பெனியை சேர்ந்தவங்க. அவங்களையும் பிக்கப் பண்ணிட்டு போகணும். நீங்கள் பார்க்குறீங்களே அந்த பில்டிங் பேர் சபா ஹாஸ்பிட்டல். அங்கேயும் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களே சேர்த்து கூட்டிகிட்டு போகணும். நம்ம சித்தி ஹாய் சொல்கிறாரு அவங்களுக்கு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வழியாக அவரும் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டாரு. வந்தோடனே அவரே வண்டியில் தூக்கி போட்டு அப்படியே கிளம்பியாச்சு. போகிற வழியில் இன்னொரு ஸ்டோரில் வேலை செய்கிற அவங்களையும் நம்ம கூட்டிகிட்டு போகணும். இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி போகிற வழியில் ஃபுட்பால் கிரவுண்டு, அந்த குவைத் வீவு, பெரிய பெரிய பில்டிங்கு, அப்புறம் இந்த சி வியூ எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்களே, இங்கே இதில் தான் ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ரோடு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. பெரிய பெரிய பிரிட்ஜுங்க. பார்க்குறதுக்கு இலை போட்டு சாப்பிட்லாம். அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே கிளம்பியாச்சு ஜாலியாக பாட்டை கேட்டுக்கிட்டு. குவைத்தில் இந்த பிரிட்ஜ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கும். இதுக்கு ரைட் சைடில் தான் நம்ம ஃபுட்பால் கிரவுண்ட் ஒன்று இருக்குது. இப்போ போகும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். இதுதான் ஃபுட்பால் கிரவுண்டு. இங்கே சவுதி மேட்ச் நடந்துச்சு. அதை போய் நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைவாக பார்த்தேன். நீங்களும் குவைத்தில் இந்த ஃபுட்பால் கிரவுண்டில் லைவ் மேட்ச் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். லெஃப்ட் சைடு இப்போ ஒரு கோபுரமாய் ஒன்று தெரியுதுல, அதுதான் பள்ளிவாசல். அங்கே தான் எல்லாருமே போய் தொழுவாங்க. இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே. வெளிநாட்டில் இருந்து வந்தவங்களும் அவங்களும் அங்கே தான் போய் தொழுவாங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து கீழே வந்தாச்சு. இப்போ நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு பார்க்குறீங்களே, இதுதான் அவனிஸ் மாலு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் சிறப்பாகவும் இருக்கும். இந்த மாலுக்குள்ளே போனால் டைம் போகிறதே தெரியாது. அது மட்டும் இல்லை, எங்கிட்ட எதுக்குள்ளே போனோம், எப்படி வெளியில் வரதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு உள்ள பிரம்மாண்டமாக இருக்கும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்க. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சு நான் பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நைட்டில் வியூ எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப அருமையாக இருக்கும். நைட்டு பார்க்குறதுக்கு இதை விட அற்புதமாக இருக்கும். இப்போ நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு அந்த கோபுரமாக தெரியுது, அது பார்க்குறீங்க. அது பார்க்கு. அங்கே சின்ன குழந்தைங்கலாம் விளாட்றது செய்கிறது எல்லா வசதியும் அங்கே இருக்குது. அங்கே ஜாலியாக ஈவினிங் வந்தால் வாக்கிங் போகிறது செய்கிறது எல்லாமே அங்கே. ஒரு வழியாக குவைத்தையே ஒரு சுற்றிட்டு கடைசியாக இவங்கள தான் பிக்கப் பண்ணோம். அவங்களே பிக்கப் பண்ண வந்தாச்சு. இப்போ அவங்க வரதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்துடுவாங்க. அவங்களே பிக்கப் பண்ணியாச்சு. பிக்கப் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ரைட் ஹேண்ட் சைடு, இங்கே இது ஒரு சூப்பர் மார்க்கெட். இங்கே உங்களுக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். க்ரீன் வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது எல்லாமே கிடைக்கும். இதுவும் பார்க் தான். உள்ளே பேரிச்சம்பழம் அந்த இதெல்லாம் டேட்ஸ்லாம் இருக்கலாம். அந்த ஃபார்மிங் இருக்குது. நம்ம இப்போ ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கோம். அப்போ அதை நீங்கள் பார்த்தீங்களா, அவென்யூஸ். அதே அவென்யூஸ் மேலே தான் இதுவும். வேறு ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். டிராஃபிக் பாருங்கள் நம்ம குவைத்தில் எப்படி இருக்குன்னு. எப்பயுமே இப்படி தான் பிஸியாகவே இருக்கும் குவைத்து. ஒரு வேலையாக எல்லாரையும் பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ நேராக வண்டியை நம்ம வீட்டுக்கு விட வேண்டியதான். இப்போ வீட்டை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். போகிற வழியில் சரியான டிராஃபிக்கு. வண்டி நின்று போச்சு. 10 நிமிஷத்தில் போகிறத 1 மணி நேரமாக சுற்றி வந்தோம். இப்போ பார்க்குறீங்களா அந்த போர்டு சால்மியா, அதுதான் நம்ம போக வேண்டிய இடம். போகும்போது அப்படியே அழகான இந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு ஜாலியாக கிளம்பியாச்சு. நம்ம எப்பயுமே ட்ராவல் பண்ணும்போது விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே கண்ணாடியில் பார்த்துக்கிட்டேவும் எல்லாத்தையும் இயற்கையை ரசிச்சுட்டே போகிறத நம்ம பழக்கம். நீங்கள் எந்த மாதிரி ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே ஜாலியாக பேசிட்டு அப்படியே காதில் ஹெட்செட்டை வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு பார்க்குறீங்களே, இதெல்லாம் நம்ம யூடியூப்ல ஷார்ட் வீடியோஸில், பெரிய வீடியோஸில், அப்புறம் நம்ம இன்ஸ்டாலலாம் நிறைய இதில் நீங்கள் இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. அது மோஸ்ட்லி இந்த டெம்பரேச்சர் குவைத்தில் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதுதான் அது. அதை வச்சு தான் மெயினாக போட்டு அவங்க எல்லாம் பாப்புலராக இருப்பாங்க. அந்த தான் நீங்கள் பார்த்தீங்க. சரின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக கிளம்பியாச்சு. இந்த ரோடு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பாருங்களேன் குவைத்தில் பில்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. வீடு எல்லாம் பாருங்க, அவங்க வீடுங்கள்லாம் எப்படி இருக்குன்னு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் ஒரு வீடு 1 கோடி 10 கோடி 20 கோடி வரும் போல். அந்த மாதிரி மாளிகை கட்டி வச்சுருக்காங்க. நம்மலாம் ஒரு குடிசை வீடு கட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் இங்கே பாருங்கள், அசால்ட்டாக கட்டி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வீடும் அப்படியே பார்க்குறதுக்கு மாளிகமாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இதையும் மோஸ்ட்லி எல்லா வீடியோஸ்லையும் பாப்புலரான வீடியோஸில் எல்லாத்துலேயும் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இதில் எப்பயுமே குவைத்தோட டைமிங், டெம்பரேச்சர் எல்லாமே அதில் காட்டும். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பயான் பேலஸ். நான் பேலஸ்குள்ளெல்லாம் போனது கிடையாது. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறது தான் வண்டியில் போகும்போது. இது கடல் மாதிரி போயிட்டே இருக்குது. போக போக கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரை வரும் போல். அந்தளவுக்கு பெருசாக இருக்குது இந்த பேலஸு. வெளியிலேயே இந்த மாதிரி அழகாக இருக்குன்னா பார்க்குறதுக்கு உள்ளே போய் பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். பயான் பேலஸை பார்த்தாச்சு. அடுத்து என்ன தானே கேட்குறீங்க? அடுத்து வேற ஒன்றும் கிடையாது. நம்ம ஏரியாவுக்கு போக வேண்டியதான். சால்மியா தான் நம்ம ஏரியா. அங்கே தான் நம்ம வீடு இருக்குது. இப்போ நம்ம வீடை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ எங்களுக்குள்ளே ஒரு ரவுண்டா போட் வரும். அந்த ரவுண்டா போட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம சால்மியா ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம் நடத்தும். அப்பாடா, ஒரு வழியாக சால்மியாக்குள்ளே நம்ம வந்தாச்சு. நம்ம ஏரியா சால்மியா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு அப்படி
கண்ணை வந்து ஆர்ப்பரிக்குது அந்த மாதிரி இருக்குது. இன்னி 400 மீட்டர் தான் போச்சுன்னா சால்மியா. சால்மியா நம்ம ஏரியாக்குள்ளே வந்தாச்சு. நம்ம சால்மியாவில் பிளாக் டோரில் இருக்கோம். எப்பயுமே வேலை முடிஞ்சோடனே இறங்கின உடனே ஃபஸ்ட்டு இந்த கடையில் போய் டீ குடிக்காமல் போகிறது கிடையாது. டீயும் மிளகா பஜ்ஜியும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியேவும் ஒய்ஃபுக்கு வந்து பார்சல் வாங்கணும். அதையும் வந்து பார்சல் வாங்கிட்டு கிளம்பிட்டு ஒரு வழியாக வந்தாச்சு. 7வது ஃப்ளோரு போக வேண்டியதான். வீடை திறந்தாச்சு. அப்படியே வாங்கின பார்சலை ஒய்ஃப்கிட்ட கொடுத்துட்டு ஷூவை கழட்டி ஷூ ரேக்கில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் காலில் போட்டு போன பேக்கை தூக்கி அப்படியே மூலையில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் தான் அது தேவைப்படும். காலில் மாட்டிருந்த சாக்ஸை கழட்டி அப்படியே பாத்ரூமில் போட்டாச்சு வாஷிங்க்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.